Hi friends, welcome to Kutty Jofina Computer Knowledge. Friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சம் ஃபங்க்ஷனில் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து சேலரி ஷீட்டில் ஆன்சர் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம், ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மெத்தடும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து புரியும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 மந்த்தோடைய சேலரி ஷீட் வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனுடைய டோட்டல் அமௌண்ட்டை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு தான் இந்த சம் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே ஜான்வரி மந்த் இருக்குல்ல, அதோடைய டோட்டல் அந்த செல்லு கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செல்லை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிற ஃபார்முலா வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு SUM சம் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ அந்த ஜான்வரி மந்த்தில் வந்து ஃபஸ்ட்டு செல் இருக்குல்ல, சேல்ரி ஃபஸ்ட்டு செல் வேல்யூ, அந்த அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கோலன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கோலன் டைப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டையும் டவுன் ஆரோவையும் வந்து அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கிளிக் பண்ணிட்டு வந்திங்கன்னா அந்த சேல்ரி வேல்யூ வந்து ஒன் பை ஒன்னாக வந்து செலக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட்டு சேல்ரி வேல்யூ வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து என்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட் மெத்தட் வந்து நம்ம வந்து சேல்ரி வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, சேல்ரி அமௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதே போல் வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மந்த்துக்கெலாம் வந்து ஃபார்முலா வந்து டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த ஆன்சர் அந்த செல்லே வந்து கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடுத்தடுத்த மந்த்தோடைய சேல்ரி செல்லை வந்து ட்ராக் பண்ணிட்டே வாங்க. அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சேல்ரி அமௌண்ட்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா அதே போல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா வந்து டைப் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு SUM சம் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ அதே போல் வந்து அந்த சேல்ரி ஷீட்டோடைய ஃபஸ்ட்டு செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் இந்த ஷார்ட்கட் கீயை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட் கண்ட்ரோல் டவுன் ஆரோ. இப்போ இந்த 3 பக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே அந்த சேலரி ஷீட்டில் உள்ள அமௌண்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக என்டர் பக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே போல் வந்து ஜான்வரி மந்த்தோடைய சேல்ரி வந்து இங்கே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதே போல் அந்த ஜான்வரி மந்த்து செல்லை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடுத்தடுத்த செல்லுக்கு வந்து லெஃப்ட் மவுஸ் பட்டனை வந்து யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிட்டே வந்திங்கன்னா எல்லா மந்த்தோடைய சேல்ரி டோட்டல் அமௌண்ட்டும் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். இது வந்து செகண்ட் மெத்தட். இப்போ தேர்ட் மெத்தட் பார்க்கலாமா? அதே போல் வந்து ஃபார்முலா வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு சம் SUM சம் ஓப்பன் ப்ராக்கெட். அதே போல் ஜான்வரியில் ஃபஸ்ட்டு சேல்ரி அமௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கோலன். அதே போல் வந்து லாஸ்ட் அமௌண்ட் இருக்குல்ல, அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து என்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா இப்போ ஜான்வரி டோட்டல் அமௌண்ட்டு சேல்ரி வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதே போல் லெஃப்ட் மவுஸ் பட்டன் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் செல்ஸுக்கெலாம் வந்து அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேல்ரி வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடில் வந்து அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் வந்து எவ்வளோ சேல்ரி அமௌண்ட்டு அப்படின்றத கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வந்து இந்த ஃபார்முலாக்கும் அந்த ஃபார்முலாக்கும் இருக்குது. அது எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். நம்ம எந்த இடத்துல வந்து அந்த ஃபார்முலா வந்து டைப் பண்ண போகிறோமோ அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு SUM சம் ஓப்பன் ப்ராக்கெட். அதே போல் வந்து ஜான்வரியில் ஃபஸ்ட்டு சேல்ரி அமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஷார்ட்கட் கீயாக யூஸ் பண்ணும்போது வந்து டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணோம்ல, இந்த இடத்துல வந்து ரோஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கிறனால ரைட் ஆரோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் ரைட் ஆரோ, இந்த 3 பக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே வந்து காலம்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கும் போது டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணோம். இங்கே வந்து ரோஸை வந்து பேஸ் பண்ணி வரும்போது ரைட் ஆரோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃபைனலாக வந்து என்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இங்கே வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதே போல் வந்து லெஃப்ட் மவுஸ் பட்டனை யூஸ் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து
அமௌண்ட் சேல்ரி வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகிடும். சம் ஃபங்க்ஷன்லேயே வந்து ஷார்ட்கட் கீழே எப்படி வந்து நம்ம போடலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து எங்கே டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த செல் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. கீபோர்டில் ஆல்ட் ஈக்குவல் டு இது 2 பட்டன்ஸையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 பட்டன்ஸையும் வந்து சேம் டைம் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து அந்த ஃபார்முலா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ என்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த ஜான்வரி மந்த்தோடைய டோட்டல் அமௌண்ட் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதே போல் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஷார்ட்கட் கீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே வந்து லெஃப்ட் மவுஸ் பட்டன் யூஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிக்க அப்படியே வந்து ரைட் சைட்லேயே அப்படியே ட்ராக் பண்ணிக்க வந்தீங்கன்னா எல்லா மந்த்தோடைய சேல்ரி அமௌண்ட்டும் வந்து டோட்டல் அமௌண்ட்டும் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த காலம்ஸ் மாதிரி வந்திருக்கனால தான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போ ரைட் சைடில் வந்து ரோஸ் பேஸ் பண்ணி எப்படி வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே போல் வந்து ரைட் சைடில் இருக்கிற செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ரோஸ்லேயும் வந்து ஒவ்வொருத்தருடைய சேலரியை வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கும் வந்து என்னன்னா அந்த டோட்டல் அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஆல்ட் ஈக்குவல் டு இந்த 2 பட்டனையும் வந்து சேம் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சம் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ கீபோர்டில் என்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதே போல் தான் லெஃப்ட் மவுஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே வந்து ட்ராக் பண்ணிக்க வந்தீங்கன்னா எல்லா சேலரி அமௌண்ட்டும் வந்து டிஸ்பிளே ஆகிடும், டோட்டல் பண்ணி டிஸ்பிளே ஆகிடும். இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம் ஃபங்க்ஷனில் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து இந்த சேலரி ஷீட்டை வந்து ஆன்சர் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அந்த சேலரி அமௌண்ட்டை ஃபுல்லாக வந்து எல்லா செல்ஸையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து டூல் பார் இருக்குல்ல, அந்த டூல் பாரில் அங்கே ஒரு சமேஷன் சிம்பிள் வந்து இருக்குல்ல, அது பக்கத்துலேயே வந்து டவுன்லெஸ் சிம்பிள் வந்து அங்கே இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிக்கோனே வந்து அந்த லிஸ்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்லேயே வந்து சம்ன்ற ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே ஒரே ஒரு கிளிக் பண்ணோடனே வந்து அந்த சேலரி அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாமா? செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா சேலரி அமௌண்ட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த டூல் பார்லேயே வந்து அந்த சம்மேஷன் சிம்பிள் இருக்குல்ல, அந்த சம்மேஷன் சிம்பிளை மட்டும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாவே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.